Good evening, Harish. Good evening, teacher. Teacher, I'm going to write a paper, test paper. Okay, today we are going to do the lesson paper, right? Very good. So you have the facility to print out, right? At home. வீட்டுல print பண்றதுக்கு வசதி இருக்கா உங்களுக்கு? Home, teacher. Printer இருக்கா? Right, good, good, very good. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு லெசன் பேப்பர் செய்ய போறோம். நான் உங்களுக்கு போன வீக் லெசன் 1 பாடம் உங்களுக்கு படிப்பிச்சேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? Home, teacher. ரைட், ஓகே. எனக்கு கதை ஒருக்கா சொல்லேனுமா? உங்களுக்கு கதை சொல்லேனுமா? அந்த கதை என்னண்டு Oh, சொல்லுங்க பாப்போம். என்ன கதை படிச்ச நாங்க? தங்கம் விளைத்தா தங்கம் விளையுமா? ஓ, அதுல என்ன கதை படிச்ச நாங்க? ம், என்ன கதை என்று சொன்னாதான் நாங்க கேள்வி விட பார்க்க உங்களுக்கு லேசா இருக்கும். கதை வந்து நாட்டிக்கு ஆம், நாங்க பாடம் படிச்சு பிரயோசனம் இருக்காது. அஹ், ஒரு ஊரிலே ஒரு யார் இருந்தது, அவர் என்ன செய்தார்? ஆ ஒரு அஹ், ஒரு யார் இது செய்வார்? அது இல்லை. ம். அது என்ன என்ன கதை என்னது சொல்லுங்களேன். யார் இருந்தது? ஒரு ஊரில ஒரு ஒரு செல்வந்தன் ஒருத்தர் கண்ணனுக்கு அஹ், செல்வந்தன் ஒருத்தர் இருந்தார். அஹ், செல்வந்தன் ஒருத்தர் இருந்தார் தானே. அவர் வந்து ஏழை மக்களோட பணங்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் தன்னுடையதாய் கொண்டு வந்தார். அந்த இடத்துலதான் இன்னொரு யார் இருந்தார்? இர்பாண்டி என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜனங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு அவங்கள அந்த செல்வந்தர்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் கொண்டு பயன்படுத்தினார். என்னது? அவர்கிட்ட போயிட்டு தங்கம் விளைச்சு நான் பயன்பெற்றேன்னு சொல்லி அவர்கிட்ட தங்கம் எல்லாத்தையும் எடுத்து ஜனங்கள்ட்ட கொடுத்து, பிறகு அவர் செல்வந்தர் வந்து பஞ்சாயத்துக்கு போய் நீதிபதிட்ட போய் நீதிபதி தீர்ப்பு என்ன சொன்னார்? நீதிபதி தீர்ப்பு என்ன சொன்னார்? இந்த செல்வந்தனுக்கு இந்த இருப்பாண்டி செய்தது நல்லதுன்னு சொல்லி சொன்னாரு. சோ அந்த கதைகள் ஞாபகத்துல இருக்கணும் ஹரேஷ். சரியா? நீங்க கதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளாட்டீங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் செய்ய மாட்டீங்க. சரியா? ஓ விளங்குதா மிஸ் சொல்றது? ஓ டீச்சர். அப்ப நீங்க ஒவ்வொரு பாடத்தின் கதைகளும் ஞாபகத்துல வச்சிருக்கணும். எங்க ஸ்கிரீன்ல காணையில உங்களை. சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடம் மிஸ் படிப்பிச்சும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்குன்னு சொன்னா அம்மாட்ட கேட்க வேணும். சரியா? நான் அம்மாட்ட சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு அப்படி அந்த பாடம் விளங்கிடும்னா திருப்பி அம்மாட்ட அந்த கதை என்னன்னு கேட்க வேணும். கேட்டு ஞாபகம் வச்சிருந்தா தான் ஹரிஷ் நீங்க பேப்பர் செய்வீங்க. இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமாயிடும். சரியா? ஓகேயா? சோ நாங்க இன்னைக்கு ஓகே டீச்சர். இந்த பாடத்துக்குரிய முதலாம் பாடத்துக்குரிய பேப்பரை தான் செய்ய போறோம். இப்போ அழகு பரீட்சை ஒன்று பார்த்திருப்பீங்க. உடற்பயிற்சி இட உடற்பயிற்சி. அழகு பரீட்சை ஒன்று. சரியா? ரைட். இப்ப நீங்க தான் மிஸ்ஸுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. உங்கள்ட்ட புக் இருக்குதா? புக் இருக்குதா? ஓ டீச்சர், ஐ தமிழ் காட் அ புக். புக். ஓகே, தமிழ் புக்கை விரிச்சு வச்சிருங்க. தமிழ் புக்கை விரிச்சு வச்சிருங்க. அதுல வந்து மிஸ் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. மிஸ் சரியோ பிள்ளையோட மட்டும் தான் பார்ப்பேன். சரியா? நீங்க தேடி புக்குல தேடி மிஸ்ஸுக்கு விட சொல்ல போறீங்க. இப்ப நீங்க புக்குல பார்த்து விட சொல்லலாம். சரியா? ஏன்னா நீங்க கேள்வி நீங்க படிச்சு நீங்களா அதை விட என்னன்னு கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். மிஸ் பேப்பரையும் தந்து விடையும் தந்தா நீங்க கொஞ்சம் தேடி படிக்க மாட்டீங்க. சரி, அதனால இப்ப நீங்க தான் விட சொல்ல போறீங்க. ரைட், முதலாவது கேள்வி என்ன? வாசி. தங்கம் வெடித்தால் தங்கம் விளையுமா என்ற கடையின் ஆசிரியர் யார்? யாரு ஆசிரியர்? பேராசிரியர் சோடி. என்ன பேர்? சோதி. பேராசிரியர் சோடி. சோதி. தி 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 சோதி. இந்த இருக்கு ஏ சோதி.
தெரியுதா? ஓ ஏ சோதி, பேராசிரியர் ஏ சோதி, வடிவா அதே சேர்த்தெழுதோடும். பேராசிரியர் ஏ சோதி. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓ ரைட். எழுதிட்டேன். ரெண்டாவது கேள்வி வாசிங்க. தங்கம் வெளுத்தால் தங்கம் விளையுமா எனும் கதையில் இடம்பெறும் பாத்திரங்கள் எவை? பாத்திரங்கள் என்னென்ன பாத்திரம்னா கதாபாத்திரங்கள். யார் யார் பெருஞ்செல்வன், இருக்கணும்? இப்பண்டி, பொன்னன். விளங்கில? பெருஞ்செல்வன், பொன்னன், ஈஃப்பண்டி. பொன்னனா? இது யாரு பொன்னன்? யார் யார் இருக்கிறது? முதலாவது அந்த பெருஞ்செல்வன் இருக்கிறார். சரியா? ரைட்டா? செல்வந்தன். செல்வந்தன் முதலாவது பெருஞ்செல்வந்தன். இந்த மாதிரி எழுதவன் செல்வந்தன். ரைட், செல்வந்தன். ரெண்டாவது யாரு? ஈர்ப்பாண்டி. ரெண்டாவது யாரு? பொருகம் விடைய வடிவ கவனிச்சுட்டு எழுத வேணும், பிள்ளையா எழுதக்கூடாது. சரியா? ஈர்ப்பாண்டி. அதுக்கு பிறகு யார் இருக்கிறது? அதுக்கு முதல் நீங்க பாருங்க, ஏழை மக்கள் இருக்கிறோம். ஏழை மக்கள். ஏழை மக்கள் இவை எல்லாருமே கதாபாத்திரம் தான். செல்வந்தன், ஏழை மக்கள், ஈர்ப்பாண்டி. அதுக்கு பிறகு யாரு? ஏழை மக்கள். ஓகே, ஏழை மக்கள், பெருஞ்செல்வன், ஈர்ப்பாண்டி. அதுக்கு பிறகு யாரு? வேற யாரு? இவ்வளவு பேர் தான் என்ன? மூணு பேர் தான். ஓ ஈர்ப்பாண்டி, ஏழை மக்கள், செல்வந்தன். எழுதிட்டீங்களா? ஓம் டீச்சர். மூன்று தான் இருக்கணும். செல்வந்தன், ஏழைகள், ஈர்ப்பாண்டி. ரைட். மூன்றாவது கேள்வி. ஊர் மக்கள் செல்வந்தனை வேறுக்க தடை கூறும் காரணங்கள் எவை? வெறுக்க, அதாவது அவர செல்வந்தனை ஏன் வெறுத்தாங்க அந்த ஏழை மக்கள்? அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். சொல்லுங்க. பணம் திருப்பி அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். பணம் திருப்பி தர இயலாதவர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான். ஓகே, இது எங்க பார்த்து சொல்றீங்க விடை? பேப்பர். இது நீங்க I எழுதிட்டீங்களா? wrote that. ஓ ரைட். ரைட். ஓகே, வேற என்னது? தன்னிலங்களில் அவர்களின் நிலங்களை, ஏழைகளின் நிலங்களை தன் நிலமாக்கி கொண்டார். என்னண்டு? ஏழைகளின் நிலம் அடிமை போல அவர்களை ஏழைகளின் நிலங்களை தன் நிலம் ஆக்கி கொண்டார். எப்படி எழுதணும்? ஏழைகளின் நிலங்களை தன் நிலம் ஆக்கி கொண்டார். ரைட்டா? மூன்று சொல்லிட்டு. ஒன்று வந்து வட்டிக்கு ஜனங்கள்ட்ட அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தான். அடுத்தது வந்து ஏழை மக்களிட நிலங்களை அபகரிச்சு கொண்டான். அடுத்தது என்ன நீங்க சொன்னீங்க? தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான். தன் நிலங்கள்ல அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான். ஓகே, வெரி குட். மூன்று எழுதிட்டேன். அடுத்தது, ஈர்ப்பண்டியின் புன இயல்புகள் 3 தருக. என்ன குண இயல்புகள்? விளங்கல. குண இயல்பு. ஈர்ப்பண்டி எப்படிப்பட்டவர்? அவற்ற குணாதிசயம், கேரக்டரிஸ்டிக் எப்படி, என்ன மாதிரியானவர் என்றதான் குண இயல்புகள். ஈர்ப்பண்டி எப்படிப்பட்டவர்? புத்திசாலி. எப்படிப்பட்டவர்? முதலாவது புத்திசாலி. புத்திசாலின்னு சொன்னா அவர் வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல ட்ரிக் கண்டுபிடிச்சார். சோ புத்திசாலி முதலாவது. எப்படி சொல்லணும்? புத்திசாலி. மற்றது ரெண்டாவது என்னது? இரக்கமுள்ளவர். ரெண்டாவது என்னது? இரக்கமுள்ளவர். என்னத்துக்கு இரக்கமுள்ளவர்? ஜனங்களுக்காக இறங்கி அந்த செல்வந்தனோட என்ன செய்தார்? செல்வந்தனோட
அவ செல்வந்தனுக்கு புரியுற மாதிரி செல்வன் பிழை செய்றீங்க என்றதை புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தார். சோ முதலாவது புத்திசாலி, இரண்டாவது இரக்கமுள்ளவர். சரியா? இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ளவர். ரெண்டுலயும் நீங்க கண்டாலும் காணும். மூணு மூணு கேட்டிருக்கேன். ரைட். முதலாவது ஓ புத்திசாலி, புத்திசாலி. இரண்டாவது இரக்கமுள்ள இரக்கமுள்ளவர். மூன்றாவது என்ன சொல்லலாம்? மூன்றாவது வீரமானவர். வீரமானவர் இல்லாட்டி தைரியமானவர். தைரியமானவர் என்று சொன்னா என்னது? இவர் வந்து யாரு செல்வந்தன் வந்து பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போறார், பஞ்சாயத்துக்கு கொண்டு போறார். போன இடத்துல கூட இருப்பாண்டி வந்து பயப்படாம அவர் என்ன சொன்னார்? செல்வந்தன் செய்த பிள்ளை எல்லாத்தையும் நீதிபதிக்கு சொல்லி நீதிபதி தேர்ந்து நல்ல தீர்ப்பு ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தார். அப்படித்தானே? அப்படித்தானே? எஸ். அப்ப நாங்க என்னென்ன குணங்கள் சொல்லலாம்? பண்ணிட்டு இருக்கிற குணாதிசயங்கள். முதலாவது என்னது? புத்திசாலி. வெரி குட். இரண்டாவது இரக்கமுள்ளவர். இரக்கமுள்ளவர். மூன்றாவது வீரமானவர். தைரியமானவர். என்ன? மூன்று. அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம். எழுதிட்டேன் டீச்சர். ஓகே. செல்வந்தனே நாலாவது. அஞ்சாவது கேள்வி வாசிங்க பாப்போம். அஞ்சாவது கேள்வி. செல்வந்தனை ஏமாற்ற ஈஸ்பண்டி முன்வைத்த திட்டம் யாது? அப்படின்னா என்னது? ஆமா இருங்க. ஓகே, அஞ்சாவது சொல்லுங்க பாப்போம். அஞ்சாவது கேள்வி என்னது? செல்வந்தனை ஏமாற்ற ஈஸ்பண்டி முன்வைத்த திட்டம் யாது? என்ன திட்டம்? என்ன திட்டம் வச்சார்? ஜனங்கள்கிட்ட இருந்து தங்கங்களை வேண்டி, அவங்கள்ட்ட இருக்கிற செல்வங்களை வேண்டி அதை என்ன செய்தார்? அத என்னது விதைக்கிற மாதிரி பாசாங்கு செய்து ஏமாற்றி, யார? செல்வந்தனை ஏமாற்றுற திட்டத்தை தான் முன்வைத்தார். சரியா? அப்ப நீங்க எப்படி எழுதலாம்னா, நான் சொல்ல சொல்ல எழுதுங்க பாப்போம். மிஸ் சொல்ல சொல்ல எழுதுவீங்களா? ஓ டீச்சர். ரைட். ஈர்ப்பாண்டி ஈர்ப்பாண்டி ரைட்டா? என்ன எழுதினீங்கன்னு சொல்லுங்க. என்ன என்ன எழுதி இருக்கிறீங்க? ஈஸ்பண்டி. ஈர்ப்பண்டி. இங்க பாருங்க, இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். இதுதான் ஆன்சர். பேராசை கொண்டவனின் நிலத்தில் தங்கத்தை விதைப்பது போன்று பாசாங்கு செய்தான். இரண்டாவது எழுதலாமா டீச்சர்? எஸ், அதை எழுதி கொள்ளுங்க. இதுதான் ஆன்சரா? ஈர்ப்பண்டி பேராசை கொண்டவனின் நிலத்தில் தங்கத்தை விதைப்பது போன்று பாசாங்கு செய்தார். இதுதான் அவர் கையாண்ட திட்டம், முன்வைத்த திட்டம். ரைட். டீச்சர். விளங்கி ஹரிஷ், விளங்கி எழுதுறீங்க. இந்த பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்க வேணும். ஆன்சர்ஸ் அப்படி எழுதுறதுண்டு. சரியா? உன ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும்.
எடுத்தேன் டீச்சர். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி வாட்சி காட்டுங்க பாப்போம். செல்வந்தனுக்கு ஈஸ்பண்டி மீது நம்பிக்கை வர காரணம் யாது? என்ன காரணம்? அவருக்கு நம்பிக்கை எப்ப வந்தது சொல்லுங்க, முதல்ல அதை சொல்லுங்க. எப்ப நம்பிக்கை வந்தது? எப்ப நம்பிக்கை வந்தது சொல்லுங்க. விதைத்து அறுவடை செய்யப்படும். சொல்லுங்க. விதைத்து ஆன்சர் சொல்லுங்க. என்ன என்ன எப்படி அவருக்கு நம்பிக்கை வந்தது இர்பண்டி மீது? விதைத்து 8 கிராம். விடைய சொல்லுங்க, விடைய சொல்லுங்க. நீங்க இதை பார்த்து வாசிக்காதீங்க, இது விடை இல்ல. எப்ப நம்பிக்கை வந்தது? எப்ப நம்பிக்கை வந்தது என்ன சொல்லுங்க. மறந்துட்டீங்க, ஏன்னா ஞாபகம் இல்லை. இனி ஏற்றுக்கொள்ளும் ஹரிஷுக்கு இனி மிஸ் வந்து ஹாஷா தான் இருப்பேன். இனி பாபா மாதிரி இருக்க கூடாது ஹரிஷ். இனி ஹரிஷ் வந்து ஜென்டில்மேன் மாதிரி இருக்க வேணும். சரியா? ஞாபகத்துல இருக்க வேணும் படிக்கிற பாடங்கள். ரைட்? ஆனா இனியும் பாபா மாதிரி இருக்க கூடாது, ஞாபகத்துல இருக்க வேணும். மிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 hour தான் படிப்புக்கிறேன், என்ன 2 days தான் எடுப்போம். சோ நீங்க தமிழ கூட கூட படிச்சீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு எக்ஸாமுகள் ஃபேஸ் பண்ண ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஓகேயா? ரைட். எப்ப நம்பிக்கை வந்தேன்டா இந்த இருக்கு பாருங்க. மக்களிடம் பெற்றுக்கொண்ட செல்வத்தின் 8 கிராம் செல்வத்தை முதலில் பெருஞ்செல்வனிடம் ஒப்படைத்தார் நிர்பண்டி. அதுக்கு பிறகுதான் பெருஞ்செல்வனுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ரைட். அப்ப இதை விதைச்சு 8 பங்கு எடுத்துட்டார். அதனால திருப்பியும் நான் கொடுப்போம்ன்றதான் திருப்பியும் கொடுக்கிறார். திருப்பி எவ்வளவு கொடுக்கிறார்? மொத்த பங்கையும் விதைத்து மீண்டும் அறுவடை செய்யும்படி கூறினார் செல்வந்தன். ரைட்டா? இப்ப 8 கிராம் முதல் கொடுத்தார், பிறகு 800 கிராம் கொடுக்கிறார். அப்ப இப்பதான் நம்பிக்கை வந்துச்சு. எப்ப நம்பிக்கை வந்துச்சு? மக்களிடம் பெற்றுக்கொண்ட செல்வத்தின் 8 கிராம் செல்வத்தை முதலில் பெருஞ்செல்வனிடம் ஒப்படைத்தான் நிர்பண்டி. அப்பதான் நிர்பண்டிக்கு நம்பிக்கை வந்துச்சு. ரைட், இதுதான் ஆன்சர். நீங்களுங்க பாப்போம். ஆன்சர்ஸ் எல்லாம் படிக்க வேணும் ஹரிஷா, ஞாபகத்துல இருக்க வேணும். திருப்பி திருப்பி பிறகு மிஸ் ஒரு சந்தர்ப்பத்துல கேட்க மறந்து போயிடக்கூடாது. ஓகே ஹரிஷ், நீட்டா எழுதுங்க. அப்பனா எழுத்து அழகா இருக்க வேணும். முடிச்சிட்டீங்க. ரைட், குட். அடுத்த கேள்வி வாச்சு காட்டுங்க பாப்போம். ஈஸ்பண்டி விளைச்சல் குறைந்தமைக்கு கூடிய காரணங்கள் அவை? என்ன காரணம் சொன்னார்? என்ன காரணம்?
பொற்சடி பொன் செடி முழுவதும். முழுவதும் கடைக்கு போன கடையை பேராசை கொண்டவனுக்கு தெரிவித்தான். ரைட். என்னது? பொற்செடி முழுவதும் கருகி போயிட்டுன்ற கதைய சொன்னான். அதான் அவட்டு ரீசனா, அதான் காரணம். என்னது காரணம்? அஹ், என்னத்துக்கு? என்ன கேள்வி? கேள்வி என்னது? சரியா பாருங்க, கேள்வியை வாசிங்க. பொன் செடி முழுவதும் கருகி போ போன கடையை பேராசை கொண்டவனுக்கு தெரிவித்தான். சரி சரி, இது ஆன்சர். என்ன கேள்வி உங்களுக்கு? என்ன கேள்வி? ஈஃப் பண்ணி விளைச்சல் குறைந்தமைக்கு கூடிய காரணங்கள் அவை. ஆஹ் என்ன காரணம் என்றாதான், காரணத்துக்கு தான் இது பதில். என்ன என்ன காரணம் அவருக்கு? என்ன காரணம்? பொற்செடி பொன் முழுவதும் செடி கருகி முழுவதும் கருகி போனதுதான் காரணம். சரியா? ரைட். அது எழுதுங்க அப்போ. பொற்செடி முழுவதும் கருகி போனதுதான் அவருடைய காரணம். சரி டீச்சர். ஓகே, அடுத்த கேள்வி வாசிங்க. ஈஃப் பண்டி வயலில் செல்வனை எவ்வாறு தனக்கு எண்ணிக் கொண்டான். ரைட். இருபண்டியின் வருகையை செல்வந்தன் எவ்வாறு எண்ணிக்கொண்டான்? எவ்வாறு எண்ணிக்கொண்டான்? என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினைச்சார்? அப்படி நினைச்சிருப்பார். மக்களிடம் செல்வங்களை கொடுத்தான். இல்ல இல்ல, விடைய சொல்லுங்க. என்ன நினைச்சார்? என்ன நினைச்சிருப்பார்? இந்த பாருங்க, செல்வந்தன் வீட்டுக்கு வந்தான். அதை எப்படி நினைச்சிருப்பார்? செல்வங்களை அவர் திருப்பி கொண்டு வாராருன்னு தான் நினைச்சிருப்பார். என்ன? ஓ. அப்படித்தானே? அப்ப நாங்க எங்களுக்கு சரி ஆன்சரா டீச்சர். என்ன வரும்? எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இருபண்டியின் வருகையை செல்வந்தன் எவ்வாறு மக்களிடம் தனக்குள் எவ்வாறு எண்ணிக் கொண்டான். எண்ணிக்கொண்டான்னு சொன்னா, செல்வங்கள் தனக்கு அறுவடையாய் திரும்ப கிடைக்க போகின்றன என எண்ணிக்கொண்டார். சரியா? மிஸ் சொல்றது எழுதுறீங்களா? ஓ. ஓகே, எழுதுங்க. தன்னுடைய 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 செல்வங்கள் அனைத்தும் என்ன செல்வங் டீச்சர்? எஸ். செல்வந்தன் தன்னுடைய எழுதிட்டீங்களா? இதுல காட்டுறேன். எனக்கு உங்களுக்கு டைப் பண்ணி கொள்ள இல்லாதானே. பண்புனே. ஓகே, இங்க பாருங்க, இதை எழுதுங்க.
இது இப்படி இது எழுதுங்க. மிஸ் 1 மினிட்டா, நான் மிஸ் ஹைலைட் பண்றதை மட்டும், கோடு போடுறதை மட்டும். ஹைலைட் பண்றதை மட்டும். இவ்வளோத்தையும் மட்டும் எழுதுங்க பாப்போம். எப்படி ஸ்டார்ட் பண்ணினீங்க ஹரிஷ்? எப்படி ஸ்டார்ட் பண்ணினீங்க? அப்ப ஒருக்கா சொல்லுங்க ஐயா. பிள்ளையா எழுதிடாதீங்க. if பிள்ளையா. வாசிங்க, என்ன எழுதினீங்க? சொல் எனக்கு எழுதணும். இல்லையப்பா, இப்ப கேள்விக்கு மிஸ் சொல்றபடி ஒண்ணு சொன்ன நான் இல்ல, அது எழுதினீங்களா? இல்ல, எழுதலையா? எனக்கு எழுதணும். அப்ப இதை மட்டும் தான் எழுதணுமா? முதல்ல உங்களுக்கு சொன்னேன் தானே ஹரிஷ், இங்க மிஸ்ஸ பாருங்க. ஹரிஷ் மிஸ்ஸ பாருங்க. நான் இப்போ ஒரு விட சொன்ன நான் எல்லா கேள்விக்கு, அது எழுதினீங்களா? இல்லையா? ஓமா? இல்லையா? இல்ல, எழுதலாம். ரைட்டா. எழுதலைன்னு சொன்னா இது அப்படியே எழுதுங்க. சொன்னது போலவே வந்து விட்டாயோ, கழுதையின் மேல் ஏற்றப்பட்ட தங்கம் பட்டிகள் மாளிகைக்கு வெளியே நிற்கின்றனவா? நான் அவற்றை பார்க்க வேண்டும் வா என்றான். என்ன கேள்வி எங்களுக்கு? இருபடியின் வருகை செல்வந்தன் எவ்வாறு தனக்குள் எண்ணிக்கொண்டான்? சொன்னது போலவே தங்கப்பட்டிகளோட மாளிகைக்கு வெளியே நிற்கின்றனவா என்று கேட்டான். அவருடைய யோசனை என்னது? தங்கம் வந்திருக்கேன். ரைட். அதை எழுதி கொள்ளுங்க. ஹைலைட் பண்ணினது தான் வருமா? ஓகே டீச்சர். விளங்குதா ஹரிஷுக்கு? விளங்குதா அப்பன்? ஓம் ஓம்னு சொல்றீங்க, அப்புறம் ஓம். கேள்வி கேட்க பதில் சொல்றீங்க இல்ல மிஸ்ஸுக்கு. ரைட், எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டேன் டீச்சர். முடிஞ்சுதா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி வாசிங்க பாப்போம். பின்வரும் கூற்றுக்கள் யாரால் யாருக்கு கூறப்பட்டது? ஓகே. நீங்க அப்ப இதுல என்ன எழுதணும்? முதலாவது லைன்ல யாரால், கீழே யாருக்குன்னு போட்டுட்டு தான் யாரால் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? டே, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? செல்வன். ரைட். செல்வனால் ரெண்டு வருமா? சரியா பாரு சொல். இருக்கு. டே, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று யாரால் கூறப்பட்டது? செல்வன். பெண் செல்வன். செல்வனால். என்ன எழுதணும்? செல்வனால். செல்வனால். யாருக்கு? இருபண்டிக்கு. இப்பண்டிக்கு. இருபண்டிக்கு. செல்வனால் இருபண்டிக்கு. யாரால்? யாரால்?
இல்ல செல்வனால். யாருக்கு? ஈஃப் பண்டிக்கு. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வாசிங்க. உனக்கு நிறைய பொன் தருகிறேன். இது யாரால்? இது யாரால் யாருக்கு? உனக்கு பொன் தருகிறேன். யாரால்? பொன் யாரால் சொல்லப்பட்டது? நான் உனக்கு பொன் சொந்தக்காரனுக்கு. தருகிறேன். ஆ? சொந்தக்காரனால். யாரால்? சொந்தக்காரனால். சொந்தக்காரனாலா செல்வந்தனாலா? செல்வந்தன். உனக்கு நிறைய பொன் தருகிறேன். உனக்கு நிறைய பொன் தருகிறேன். யாரால் சொல்லப்பட்டது? செல்வந்தனால். இதுல டபுள் கோட்டுக்குள்ள போட்டு இல்லையா? அப்ப நாங்க கதையை பார்த்துதான் சொல்ல வேணும். யாரால்? செல்வந்தனால். 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 யாருக்கு? இருபண்டிக்கு. ஈஃப் பண்டிக்கு. என் மதிப்பில் என் மதிப்புக்குரிய என் மதிப்பிற்குரியவர், நீங்கள் உங்களை நான் ஏமாற்றுவேனா? வேணா. யார் சொன்னது? யாரால்? இருபண்டியால். இருபண்டியால். யாருக்கு? செல்வந்தன. செல்வந்தனுக்கு. யாரால்? இருபண்டியால். யாருக்கு? செல்வந்தனுக்கு. அடுத்தது. யார் பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது, கடுமையான தண்டனை கிடைக்கும். யாரால் சொன்னது? இதுல ஓகே, இது யாரால் சொல்லப்பட்டது? நீதிபதியார். யாரால்? நீதிபதி. நீதிபதியால். யாருக்கு? இருவருக்கும். யார் இருவர்? இருபண்டி மற்றும் ஈஃப் பண்டியும் நீதிபதியும். நோ ஹரிஷ், கேள்வி சரியா விளங்க வேண்டும். கேள்விய வடிய வாசிங்க. யார் பொய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, கடுமையான தண்டனை கிடைக்கும். இது யாரால் சொல்லப்பட்டது? நீதிபதியால். நீதிபதியால். யாருக்கு? செல்வந்தனுக்கும் இருபண்டிக்கும். ஈஃப் பண்டிக்கும். ஓ. யாரால் சொல்லப்பட்டது? யாரால் சொல்லப்பட்ட கூற்றது? யாரால்? ஈஃப் பண்டி.
நீதிபதியால் அப்ப நீதிபதி தான் சொல்லுறார். நீதிபதி. ஓ, நீதிபதி தான் சொல்லுறார், யார் போய் சொன்னாலும் தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி அதட்டுறார். சரியா? அப்ப நீதிபதியால் யாருக்கு சொல்லப்பட்டது? இருபண்டிக்கும் செல்வந்தனுக்கும். ரைட், எழுதுங்க அப்ப. யாரால்? நீதிபதியால். நீதிபதியால். யாருக்கு? யாருக்கு? இருபண்டிக்கு. இருபண்டி மற்றும் செல்வந்தனுக்கு 2 பேருக்கும் சொல்லுறார். இப்ப 2 பேருட பேரு தான் வரும் யாருக்குன்றதுல. ஓ டீச்சர். எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. வடிவா எழுதுங்க அப்பனா. Teacher, can I go washroom? Right, okay, go and come. Teach. Okay, yeah, right. Oh, teacher, edited. Right, okay. Right. அடுத்த கேள்வி. இனி அந்த செல்வனின் கொடுமை இருக்காது, மகிழ்ச்சியாக வாழுங்கள். யாரால் சொல்லப்பட்டது? யார் சொன்னது இது? இருபண்டி. ஈர்பண்டியால். யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொன்ன? ஏழை மக்களுக்கு. ஏழை மக்கள். யாரால்? இருபண்டியால். ஈர்பண்டியால். யாருக்கு? ஏழை மக்களுக்கு. ஏழை மக்களுக்கு. முடிச்சிட்டேன் டீச்சர். ரைட், அடுத்தது. ஆரவாரம். பின்வரும் சொற்களை கொண்டு பொருள் விளங்க வாக்கியம் அமைക്കുക. நாங்க புக்கில் இருந்தே பார்ப்போம். சரியா? புக்ல இருக்கான்னு பார்ப்போம். ஆரவாரம். ரைட், இங்க சரியான மழையா இருக்கு ஹரீஷ். மிஸ்ஸுக்கு சத்தமா கதைக்க முடியல. கேக்குதா உங்களுக்கு மிஸ் கதைக்கிறது? ஓ டீச்சர். கேக்குதா? ரைட், ஓகே. இந்த இருக்கு ஆரவாரம். ஆரவாரம். இதுதான் ஆரவாரம். சரியா? ஓ இதுல என்ன டீச்சர். கேட்டு இருக்கு?